ஓவரா பேசுற வானதி கண்டிப்பா பாண்டியனுக்கு சரியான ஜோடி கிடையாது அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். காலையில ஒர்க் ஷாப்பை திறந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற பாண்டிய கிட்ட கோபமா வந்த வானதி, அப்ப பாப்பா எதுக்கு எடுத்தாலும் நிலா 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 தூக்கி தலையில வச்சுட்டு ரொம்பத்தான் ஆடுறீங்க பாண்டி, சொல்லிட்டு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியனும், இப்ப என்ன காலையில முதல்ல வந்து வேலையை ஆரம்பிக்கும் போதே உன்னோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா தாயி, கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாண்டியன். உடனே வானதி சொல்றாங்க, ஆமா பாண்டி, நான் தெரியாமத்தான் கேட்குறேன், உன் அண்ணனும் அண்ணியும் டிவோர்ஸ் பண்ணத்தானே போறாங்க, அதுக்கப்புறம் அவ அந்த வீட்டில் இருக்க மாட்டாதானே, ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து அவன் அந்த வீட்டில் இருந்தானா கண்டிப்பா என்னாலலாம் இருக்க முடியாது பாண்டி, சொல்லிட்ட, சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் வானதி மேல பொறாமையில பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாண்டியனும், தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க கரெக்டா பல்லவன் வர்றாரு. அண்ணன் எனக்கு ஒரு பைக் வேணும்னு, நான் காலேஜ் வரைக்கும் இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாண்டியோ, டே அது என்னடா அந்த வண்டி எடுத்துட்டு போ, அந்த ஆர்எக்ஸ் தான், அது என்னோட ஃப்ரெண்டு வண்டி தான், அவன் ரிப்பேருக்காக விட்டுருக்கான், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வானதியோ, இதை பாரு பாண்டி, இது என்ன நம்ம கடைக்கு வேலைக்கு வந்த வண்டியெல்லாம் இப்படி கொடுத்து அனுப்புனேன்னா அப்புறம் உன் மேலே எப்படி நம்பிக்கையா எல்லாரும் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பலவா நீ வழக்கம் போல பஸ்லேயே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வானதி. உடனே வானதியை பார்த்துட்டு பல்லவன் சொல்றாரு, இது ஒன்றும் உங்க கடை கிடையாது, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல, என் அண்ணன் பாண்டி கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியோ, ஆமா நீ எடுத்துட்டு போடா பல்லவா, நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பல்லவனும் எடுத்துட்டு போக உடனே குறுக்க போயிருந்த வானதி, என்ன பல்லவா என்ன நீ உங்க அண்ணன் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன வில்லியாக்க பார்க்குறீங்களா, ஆமா அப்படியே வச்சுக்க, நான் வில்லி தான், உங்க வீட்டுக்கு வரட்டும், நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த வில்லத்தனத்தை காமிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமாம் என்ன பண்ணுறா உன் அண்ணி நிலா அப்படின்னு கேட்க, உடனே அண்ணே பார்த்துக்கண்ணே, நான் சிவனேன்னு வண்டியைத்தானே எடுத்துகிட்டு போகிறேன், தேவையில்லாமல் குறுக்கால வந்து இப்படி நின்றுட்டு நிலா அண்ணியெல்லாம் பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே, ஒரு சமயத்தில் நான் கோபத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல, உடனே பாண்டியனோ, டேய் பல்லவா நீ எதுக்குடா கண்ட நாயெல்லாம் குறைக்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும், நீ போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் சொல்ல, உடனே வானதி அப்படியே என்ன பாண்டி என்ன அப்படின்னு வழக்கம் போல ரொம்ப கோபத்தில் நிற்க, தான் கையில் வச்சிருந்த ஸ்பேனரை கீழே தூக்கி சத்தமாக கேட்குற அளவுக்கு எரிஞ்சிட்டு எழுந்திரிச்சு நிற்கிற பாண்டியன் சொல்கிறாரு, இதை பாரு, இனிமேல் நீ என்னை பார்க்கவே வர வேண்டாம், எல்லாரும் எங்கள் அண்ணி நிலாவும் அண்ணன் சோழனும் விவாகரத்து நடக்கக்கூடாது, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் பொம்பளைங்களே தங்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ளே எத்தனை பேச்சு பேசினாங்க, அந்த வீட்டுக்குன்னு வந்த முதல் குலவிளக்கு தான் எங்கள் அண்ணி நிலா, அவங்கள பற்றி தப்பாக பேசின இந்த ஸ்பேனராலேயே உன் வாயில் இருக்கிற எல்லா பல்லையும் தட்டுன்னு தட்டி கழட்டி கையில் கொடுத்துடுவேன், என்ன நான் எல்லா நேரமும் அமைதியாக தலையாட்டி பொம்மை மாதிரி போகிறேன்னு நினச்சிக்காத, எல்லாம் சரி பொண்ணு தானே பாவம் மரியாதை கொடுத்து பேசுவோன்னு எங்கள் அண்ணன் சேரன் வளர்த்த வளர்ப்பு அப்படி, அதுக்கு மரியாதை வாங்க தெரியாத உனக்கெல்லாம் இனிமேல் மரியாதை நான் கொடுக்கறதா இல்லவே இல்லை, முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வானதியை திட்டுறாரு. உடனே வானதியும், சரி பாண்டி சரி, உங்கள் வீட்டில் யாரும் நான் சொன்ன கேட்க போகிறது கிடையாது, நான் எங்கே தட்டணுமோ அங்கே தட்டி அந்த நிலாவை ஒடுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் தன்னோட மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற வேலையை தொடர்ந்து பார்க்குற சமயம் நிலாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க வானதி. கரெக்டாக நிலாவும் அப்போ தான் கேட்டில் பாஸ் வாங்கிட்டு வெளியில் கிளம்பி ஆட்டோவில் வீட்டுக்கு போனதை பார்த்த வானதி, சரி இதுதான் சமயம், நாம் ராகவ் கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு வானதி போய் ராகவ் கிட்ட பேசுகிறாங்க. இதை பாருங்க எம்டி சார், உங்களை மாதிரி எனக்கு பெரிய இங்கிலீஷில் எல்லாம் பேச தெரியாது, அந்த ப்ராஜெக்ட்டு அப்புறம் பில்டிங்கு அது இதுன்னு அந்த நிலா மாதிரி நான் ரொம்பலாம் படிக்கலை, ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்காகத்தான் நான் வந்து காத்து கிடக்கேன் சோஃபாவில் உட்காந்து 1/2 மணி நேரமாக அப்படின்னு சொல்ல, உடனே ராகவோ, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யார், நிலாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதுவா நான் நிலாவுக்கு, அதாவது அவள் குழந்தனார் சம்சாரம் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அங்கே பாண்டியனோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்க, ஆஹா ஒய்ஃப் மாதிரி, அதாவது ஒய்ஃபாக ஆக போகிறவ, ஆமாம் அந்த நிலாவை அந்த வீட்டிலிருந்து தயவு செஞ்சு பிரித்து நீங்கள் கட்டிக்குங்க சார் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் சொல்கிறாங்க. உடனே ராகவோ, ஓஹோ இவ என்னமோ நம்மளுக்கு ஃபேவராக தான் பேசுவா போல, சரி என்னதான் சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு அங்கே ராகவோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க இறகு மயிலே மயிலே இறகு போடுனா அந்த மயில் கண்டிப்பாக இறகு போடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுன்னு வெளிநாடு போகணும் பண்ணணும்னு சொல்லி அவளை எங்கேயாவது வெளிநாடு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவள் திரும்பவும் இந்த சோழன் கூட ஒன்று சேராத அளவுக்கு ஏதாவது பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுன்னு கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நிலாவை தப்பாக அங்கே பயன்படுத்த சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க ராகவுக்கு. உடனே ராகவோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் சார் இந்த ஐடியாலாம் உங்களுக்கே தோணணும், ஆனால் நான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. நான் சரியான கிரிமினல் சார், என்னடா இவ இப்படி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே நான் பாண்டியை இதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் அது இதுன்னு சொல்லி சொதப்பிடுச்சு. நீங்கள் எப்படியாவது நிலாவை வெளிநாடு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சோழனே அவளை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே கசமுசா நடந்து போச்சுன்னு சொல்லிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடு கெட்ட வானதி ராகவுக்கும் ஐடியா கொடுக்க, உடனே சூப்பர் ஐடியா, உடனே நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கக்கூடிய ஆள் கிடையாது, இருந்தாலும் வெளிநாடு போய் அங்கே நிலா கூட ஒரு மாதம் இல்லை ஒரு 45 நாள் ப்ராஜெக்ட் விஷயமா ஒன்றா இருந்தோன்னா நிலா மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே நிலாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ மிஸ்ஸஸ் நிலா, நம்ம நாளைக்கே இம்மீடியட்டாக நம்ம மலேசியா கிளம்ப வேண்டியது இருக்குது, அங்கே ஒரு 45 டேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல உடனே நிலாவும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ராகவ் சொல்கிறீங்க, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் இதை பற்றி ஆஃபீஸில் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராகவும், நிலா இப்போ தான் எனக்கே மெயில் வந்துச்சு, உடனடியாக நம்ம நாளைக்கு காலையிலேயே ஃப்ளைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே 45 டேஸ்க்கு எப்படி நான் எதுவுமே தயாராகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் நிலா, அதான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ராகவும். உடனே நிலா கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ராகவ் நீங்களும் நானும் மட்டுமா, வேற யாருமே திவ்யா முருகன் அப்படி நம்ம டீமில் இருக்கிறவங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்க உடனே அங்கே ராகவ் சொல்கிறாரு, ஆஹா யாரும் இல்லை, இல்லை வராங்க திவ்யாவும் முருகனும் பின்னாடி ஃப்ளைட்டில் வராங்க அப்படின்னு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறாரு ராகவ். உடனே நிலாவும் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, இதை பாருங்க எனக்கு என்னமோ அந்த கேடுகட்ட நாயி ஏதோ தப்பாக பிளான் போட்டு தான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன், இது சரியா படலை அப்படின்னு சொல்கிறேனே. அங்கே நிலாவோ, ஆமாம் எனக்கும் அப்படி தான் சோழன் தோணுது, எனக்கு அவன் கூட ஃபாரின் போகிறக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சோழன் சொல்கிறாரு, அவ்வளவு தானுங்க விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழன் நிற்கிறாரு. அதே சமயம் ஒரு நிமிஷம் இருங்க சோழன், நான் திவ்யாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு திவ்யாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நிலா. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, ஏதோ உங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு வந்துட்டு தான் சாருக்கு இந்த ஐடியா கொடுத்துச்சு, நானும் கூட தான் இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு சரியான வாயாடியாக இருக்கு நிலா, இதோ அவங்க ஃபோட்டோ கூட உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை வாங்கி பார்க்குற நிலா, இது வானதியாச்சே, இவ எதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியனும் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரே அடியாக அந்த ராகவுக்கு ஏதோ ஐடியா கொடுத்துருக்கா போல, எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவானே, இருங்க அவளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் வானதியை பலார்னு ஓங்கி அரைஞ்சு பாண்டியன் சொல்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது என்னமோ உன் வீடுன்னு நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லியும் நடந்துக்கிறேன், அதனால் இனிமேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, எனக்கு ஏற்ற பொண்ணு நீ கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி வர உடனே வானதி, ஐயையோ நிலாவோட கை அந்த வீட்டில் ஓங்கிடக்கூடாதுன்னு சொல்லி நாம் நிலாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நினச்சி கடைசியில் நம்ம தலையிலேயே நம்ம மண்ணள்ளி போட்டுட்டோமே அப்படின்னு பரிதாபமாக நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு சோழன், என்ன வானதி, என்ன என்னையும் என் பொண்டாட்டி நிலாவையும் பிரிக்கலான்னு எவ்வளவு கேடுகட்ட வேலை பார்த்துருக்க நீ, அடிச்சு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரி துப்பிட்டு வர்றாரு சோழனும்.